Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கலர்ஃபுல்லான கேக் ரெசிபி பார்க்க போறோம். ரோஸ் மில்க் கேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கேக்குக்கு தேவையான 1/2 கப் மில்க்ல நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்றேன். நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு ஓரமா வச்சிடலாம். ஒரு பவுல்ல ஃபர்ஸ்ட் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஃப்ளார்க்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 எக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எக் ஆட் பண்ணி கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பீட் பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 1 கப் ஃப்ளார்க்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட் இவ்வளோ போட்டு நான் 3 டைம்ஸ் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம இதுக்கு 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மில்கில் கலர் சேர்த்துருந்ததையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பேனில் ஊற்றிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஓவனில் 1/2 hour வச்சு எடுத்துடலாம். நமக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான கேக் ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு கேக் ரெடி ஆகிட்டு நல்ல ஸ்பாஞ்சாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். நமக்கு உள்ளுக்கு தான் நமக்கு நல்ல ரோஸ் கலரில் வரும். மேலே லைட்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு ஊற்றக்கூடிய மில்க் ரெடி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு 1/2 கப் மில்க் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிடலாம். ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் தான் இது. நெக்ஸ்ட்டு கலர் ஆட் பண்ணிடலாம். ரோஸ் மில்க் கலர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை தான் இப்போ நம்ம கேக்கில் ஊற்ற போகிறோம். கேக்கில் ஊற்றிடலாம். சூப்பராக இருக்கும். அந்த கேக் வந்து இந்த மில்கை அப்சர்வ் பண்ணி சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே லேயருக்கு க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இது வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் வச்சு மேக் பண்ண க்ரீம். இது ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க.
இதுவும் நம்ம whipping cream மாதிரியே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.